ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளட் ரிலேஷன் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த கிளாஸ்ல பிளட் ரிலேஷன்னா என்ன, அதுல கொஷின்ஸ் எப்படி இருக்கும், அந்த கொஷினை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதே மாதிரி ஆர்டர் அண்ட் ரேங்கிங்லயும் கொஷின்ஸ் எப்படி இருக்கோ அதை எப்படி சால்வ் பண்ண போறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் இல்ல, எந்த எக்ஸாம் எடுத்துட்டாலும் லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற டாபிக் இருந்துச்சுன்னா அதுல கண்டிப்பா பிளட் ரிலேஷன் அண்ட் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது இதுல தான் நீங்க ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸை கவனமா கவனிங்க. பிளட் ரிலேஷன் அப்படிங்கிறது, நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அங்க யாரோ உங்களை கூப்பிட்டு என்ன தெரியுதாப்பா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே நீங்க யோசிப்பீங்க யாரா இருக்கும் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாரு, மாமா சித்தப்பா ஏதோ ஒன்று சொல்லுவார். நீங்க உடனே யோசிச்சிங்கல்ல எந்த விதத்துல நமக்கு சொந்தமா இருக்கும், அப்பா வழியா அம்மா வழியா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கல்ல. ஸோ அதே தான் இங்க நீங்க யோசிக்கிறத பாயிண்டா கொடுத்துருவாங்க. நீங்க என்ன அவர் உங்களுக்கு ரிலேஷன்ங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த கொஸ்டின் இப்போ நான் ரீட் பண்றேன். A is the father of C, but C is the not his son. E is the daughter of C, and F is the spouse of A. B is the brother of C, and D is the son of B. G is the spouse of B. H is the father of G. Who is the grandmother of D? ஓகேவா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். என்ன ரிலேஷன், எப்படி அவங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கல்யாணத்துல நீங்க யோசிப்பீங்கல்ல, எப்படி அம்மா வழி சொந்தமா அப்பா வழி சொந்தமா, அம்மாவுக்கு அவங்க எப்படி ரிலேஷன், அது மாதிரி நம்ம யோசிப்போம்ல, அதை எல்லாத்தையுமே பாயிண்டா கொடுத்துருவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு நீங்க என்ன முறைங்கிறத கண்டுபிடிப்போம். அதே தான் இங்க எல்லா பாயிண்ட்டையும் கொடுத்துருவாங்க. நம்ம கரெக்டா அவங்க யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் இப்படிதான் இருக்கும். இதை நம்ம எப்படி மைண்ட்ல நம்ம யோசிச்சிருவோம், அம்மா வழி அப்பா வழின்னு அப்படியே ஒரு மேப் போடுவோம். ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு போவோம், இல்ல அப்பாவுக்கு போவோம், அவங்க கிட்ட இருந்து அவங்க எப்படி ரிலேட் பண்றாங்க அப்படின்னு ஒரு அடுத்த மேப் போவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்க நம்ம ஒரு ஃபேமிலி ட்ரீ வரையணும். நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு ஃபேமிலி ட்ரீ வரையணும். ஓகேவா? இது ஒரு நார்மல் ஃபேமிலி ட்ரீ. ஓகேவா? 2 பேர் இருக்காங்க, பிரதர் சிஸ்டர் இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு மேல கிராண்ட்பா கிராண்ட்மா, அதாவது தாத்தா பாட்டி இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நார்மலா ஒண்ணு. ஓகேவா? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்க அப்பாவுக்கு ஒரு பிரதரோ இல்ல சிஸ்டரோ இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு என்னவா சொல்லுவீங்க? தமிழ்ல நமக்கு தெரியும், அப்பாவோட அண்ணன் தம்பினா பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லுவோம். தங்கச்சி அக்கா அப்படின்னா அத்தை அப்படின்னு சொல்லிடும். ஓகேவா? அம்மா சைடு இருந்தாங்கன்னா அம்மாவோட அண்ணனா தம்பியா மாமான்னு சொல்லுவோம். அக்கா இருந்தாங்கன்னா சித்தி பெரியம்மா அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? பட் ஆனா இங்கிலீஷ்ல இவங்க எந்த சைடு இருந்தாலும் அவங்கள நாம அப்பா அம்மாவோட பிரதரா இருந்தாங்கன்னா அவங்கள நாம அங்கிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? தங்கச்சி அக்காலா இருந்தாங்கன்னா அவங்க ஆண்ட். ஓகேவா? சோ இது நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அவங்களுக்கு யாராவது பசங்க இருந்தாங்கன்னா அவங்க நமக்கு கசின்ஸ். ஓகேவா? கசின்ஸா? அதே மாதிரி உங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க என்னவா இருப்பாங்க? பையனா இருந்தா நெஃப்யூ, அதுவே பொண்ணா இருந்துச்சுன்னா நீஸ். அதுக்கடுத்து உங்க அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா இருப்பாங்களா, உங்க அப்பாவோட அப்பா அம்மா அவருக்கு அப்பா அம்மா தான். ஓகேவா? அதுவே உங்க அம்மாவுக்கு மாமனார் மாமியார் தமிழ்ல சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல அவங்க ஃபாதர் இன் லா. இவங்க மதர் இன் லா. ஓகேவா? அதே மாதிரிதான் அப்பாக்கு, இவர் ஃபாதர் இன் லா, இவங்க மதர் இன் லா. இதே மாதிரி நீங்க இன்னொரு ஞாபகம் வச்சுக்கணும், என்னன்னா அம்மா வீட்டு சைடு இருக்கவங்களை எல்லாருமே மேட்டர்னல் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க கொஸ்டின்ல அங்கிள் ஆன்டின்னு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. பேட்டர்னல் மேட்டர்னல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கொஸ்டின்ல அவங்க அம்மா வழி சைடு சொல்றாங்களா இல்ல அப்பா வழி சைடு சொல்றாங்களான்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அம்மா வழி சைடுனா மேட்டர்னல் சைடு, அங்கிள்னு சொன்னீங்கன்னா மேட்டர்னல் அங்கிள் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஃபேமிலி ட்ரீ வரையணும் அப்படின்னு சொன்னோமா, ஃபேமிலி ட்ரீ வரையணும்னா நம்ம டைரக்டா வரைஞ்சிட முடியாது மதர் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. சில சிம்பிள்ஸ்லாம் நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம பார்த்தோம் அந்த கொஸ்டின்லே நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருந்தாங்க. நிறைய ஃபாதர், நிறைய மதர், சன் அப்படின்னு நிறைய இடத்துல வந்துருந்துச்சு. ஓகேவா?
ஸோ அதெல்லாம் நம்ம டினோட் பண்றதுக்கு சில சிம்பிள்ஸ் தெரியணும். ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் மேலே போகுதுல்ல, இது எது டினோட் பண்ணுனா ப்ரீவியஸ் ஜெனரேஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். A is the father of B. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா ஆஃப் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அது ஆஃப் வச்சு தான் இந்த ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ A is the father of B. Bக்கு வந்து A வந்து ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ B போட்டாச்சு. B வந்து Aக்கு சன். நம்ம என்ன சொன்னோம், ப்ரீவியஸ் ஜெனரேஷன் அவங்க சொல்லும் போது ஆரோ மார்க் மேல போகணும். A. ஸோ B யோட அப்பா A, அதாங்க சொல்லுவாங்க. A is the father of B. ஓகேவா? அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்றாங்கன்னா ஆரோ மார்க் கீழே வரணும். ஓகேவா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க, A is the son of B. அதாவது Bக்கு வந்து A சன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க B ஆரோ மார்க் கீழே A. ஓகேவா? அதே மாதிரி ஒரே ஜெனரேஷன் பிரதர் சிஸ்டர் அப்படின்னா உங்களுக்கே ஒரு பிரதர் இருந்தாங்கன்னா உங்க ஜெனரேஷன் தானே. அந்த மாதிரி ஒரே ஜெனரேஷன் வரும்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன். A is the brother of B அப்படிங்கும்போது Bக்கு A பிரதர். ஓகேவா? அவ்வளவுதான். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு வரும்போது ரெண்டு சைடு பார்த்த மாதிரி ஆரோ மார்க். அப்ப A is the wife of B னா அவ்வளவுதான். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மேல் ஃபீமேல். ஏன் மேல் ஃபீமேல் ஞாபகம் வச்சுக்கணும்னா உங்களுக்கு AB அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க, எந்த நேமும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சில கொஸ்டின்ல நேம் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி AB கொடுக்கும்போது இந்த இடத்துல A is the father of B அப்படிங்கும்போது நமக்கு A வந்து ஒரு மேல் அப்படின்னு தெரியும், ஆனா B வந்து என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஓகேவா? இந்த இடத்துல தான் நமக்கு சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியமானது, மேல் யாரு ஃபீமேல் யாருன்னு. இந்த இடத்துல A is the wife of B அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இங்க வந்து A தான் ஒய்ஃப்னு சொல்றாங்க. அப்போ ஃபீமேல்னா ரவுண்டு. ஸோ மேல்னா பாக்ஸ், ஃபீமேல்னா ரவுண்டு. ஓகேவா? கொஸ்டின்ல உங்களுக்கு A is the grandfather of B அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இங்க வந்து grandfather அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு ஜெனரேஷன் போகுது. B யோட grandfather தான் A. அப்போ ஆரோ இந்த இடத்துல ஒரு இது வருமா, அப்புறம் இன்னொரு ஒரு ஆரோ A. ஓகேவா? ஸோ கிராண்ட்ஃபாதர்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ரெண்டு ஆரோ பண்ணும். இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்ப்போமா. என்ன கொடுத்துருக்காங்க, A is the father of C அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? A வந்து ஃபாதர் யாருக்கு, Cக்கு. C வச்சு தான் இப்போ சொல்றாங்க. அப்போ C. ஓகேவா? ஃபாதர் A அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அப்போ நமக்கு தெரியும் ப்ரீவியஸ் ஜெனரேஷனா மேல அம்புக்குறி போடணும். A வந்து ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாவே அவங்க ஒரு மேல். ஸோ பாக்ஸ் போட்டாச்சு நம்ம. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பட் C is the not his son. ஓகேவா? இந்த இடத்துல C வந்து சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சன் அப்படின்னா மேல், அவங்க வந்து மேல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க ஃபீமேல். ஸோ அப்போ சர்க்கிள். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம போட்டாச்சு. அடுத்த லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, E is the daughter of C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Cக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க, அவங்க தான் E. டாட்டர்னா தெரியும் நமக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அப்போ நம்ம கீழே பார்த்து அமுக்குறி பண்ணும் E. அது இல்லாம அவங்க டாட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணதுனால அவங்க வந்து ஃபீமேல். ஓகேவா? F is the spouse of A அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃபாதர் அப்படிங்கிறவர் மேல் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல ஸ்பவுஸ்ங்கிறது அவங்க ஃபீமேல் சொல்றாங்க. ஓகேவா? நமக்கு தெரியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஆரோ மார்க் ரெண்டு சைட் பார்த்த மாதிரி போடுவோம். அப்ப F போட்டு ரவுண்டு. ஓகேவா? அதுக்கடுத்த லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க, B is the brother of C. Cக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, அவங்க தான் B. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, D is the son of B. ஓகேவா? D is the son of B னா Bக்கு ஒரு சன் இருக்காங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் D. நமக்கு தெரியும் சன்னு சொல்லிட்டாங்க, இங்கேயும் பிரதர்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரெண்டு பேருமே மேல். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, G is the spouse of B அப்படின்னு சொல்லிட்டாங்க. B வந்து ஒரு மேல், அப்ப G வந்து கண்டிப்பா ஃபீமேல் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால ரெண்டு சைடு ஆரோ மார்க் போட்டாச்சு. H is the father of G. Gக்கு வந்து ஒரு ஃபாதர் இருக்காங்க, H. ஓகேவா? மேல்னால நம்ம போட்டாச்சு பாக்ஸ். நம்ம வந்து இப்போ ஒரு ஃபேமிலி ட்ரீ போட்டாச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபேமிலி ட்ரீனா நீங்க இப்படிதான் போடணும், ஒரு ஒரு லைனா பிரேக் டவுன் பண்ணி உடனேவே நீங்க டிராயிங் வரைஞ்சிருங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். Who is the grandmother of D?
டிக்கு யாரு கிராண்ட் மதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டி இங்க இருக்காங்களா? ஓகே, உங்களுக்கு கிராண்ட் மதர் யாரு? இங்க பார்த்தா தெரியும். பிக்கு வந்து பேரண்ட்ஸ் இங்க நம்ம போடல, பட் ஆனா பி வந்து யாருக்கு பிரதர்? சிக்கு பிரதர். சிக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? ஏ அண்ட் எஃப் இருக்காங்க. ஓகேவா? அப்போ கிராண்ட் மதர்னா எஃப். அப்ப டியோட கிராண்ட் மதர் யாரு? எஃப். ஈஸியா இருந்துச்சுல? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஹூ இஸ் த சன் ஆஃப் எஃப்? எஃப்க்கு யார் சன் இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. எஃப் அண்ட் ஏ இருக்காங்க. அவங்களுக்கு 2 சில்ட்ரன் இருக்காங்க. ஒன்னு சி, ஒன்னு வந்து பி. ஓகேவா? கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? சன் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுல சன் யாரு? பி. ஓகேவா? நம்மளோட ஆன்சர் பி. சோ நம்ம இப்ப ஆன்சர் பண்ணியாச்சு. நம்ம பார்த்தோம், ஃபேமிலி ட்ரீ போட்டா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? பிளட் அண்ட் ரிலேஷன் அப்படி எடுத்துக்கிட்டா நமக்கு 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். என்னென்னா ரிலேஷன் பசில் பேஸ்டு, அதாவது இப்ப பார்த்தோம்ல இது எல்லாமே ரிலேஷன் பசில் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஓகேவா? உங்களுக்கு எல்லாமே பாயிண்டா கொடுத்துருவாங்க. நீங்க ஃபேமிலி ட்ரீ போட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பாயிண்டிங் ஆர் இன்ட்ரடியூசிங். சோ இந்த கொஸ்டின் தான் பாயிண்டிங் ஆர் இன்ட்ரடியூசிங். அதாவது கொஸ்டின்ல உங்கள்கிட்ட யாரையாவது பாயிண்ட் பண்ணி சொல்ற மாதிரியோ இல்ல இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரியோ கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். இதுல பார்த்தாவே தெரியும். பாயிண்டிங் அவுட் a picture of old man, Deepak said his son is my son's uncle. How is the old man related to Deepak? ஓகேவா? இதுதான் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு போட்டோ பாயிண்ட் பண்ணி ஆர் மேரேஜ்ல பாயிண்ட் பண்ணியோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். பாயிண்ட் பண்ற மாதிரியோ அப்படி இல்லைன்னா இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கோடட் பிளட் ரிலேஷன். நம்ம ஆல்ரெடி கோடிங் அண்ட் டீகோடிங் பார்த்திருப்போம். கோடிங் அண்ட் டீகோடிங்ல ஒரு வேர்ட் இருக்கும். அந்த வேர்டுக்கு ஒரு நம்பர் வச்சு கோட் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேர்டு வச்சு கோட் பண்ணிருப்பாங்க. இங்க ரிலேஷன் வச்சு கோட் பண்ணிருப்பாங்க. பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி கொடுத்து அதை வச்சு ரிலேஷன்ஷிப்பை கோட் பண்ணிருப்பாங்க. கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்கும். A plus B means A is the son of B. A plus B னா A வந்து சன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு? பிக்கு. அதே மாதிரி A minus B னா A is the wife of B. அதாவது A வந்து ஒய்ஃப் யாருக்கு? பிக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சிம்பிள்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்பர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கோட் பண்ணி கொடுத்துட்டு அதை வச்சு இங்க பாருங்க P பிளஸ் ஆர் மைனஸ் Q அப்படின்னு கொடுத்து இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இதுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் கோடட் பிளட் ரிலேஷன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு வருஷமா பார்ப்போம். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரிலேஷன் பசில் பேஸ்டு. ஓகேவா? இப்போ கொஸ்டினை நான் ரீட் பண்றேன். ஆர் இஸ் த மதர் ஆஃப் P அண்ட் Q. ஓகேவா? ஸோ இது நம்ம கொஸ்டின்லாம் ஃபுல்லா படிக்க வேணாம். உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் லைன் படிச்சீங்கன்னா அதை வச்சு உடனே மேப் போட ஆரம்பிச்சிருங்க. ஆர் இஸ் த மதர் ஆஃப் P அண்ட் Q. ஓகேவா? ஆர் வந்து அம்மான்னு சொல்லியிருக்காங்க. யாரா இருக்குன்னா P அண்ட் Qக்கு. ஓகேவா? ஸோ P அண்ட் Q வந்து பிரதர் அண்ட் சிஸ்டரா இருக்கலாம், இல்ல பிரதர் அண்ட் பிரதரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், நமக்கு தெரியல. ஓகே, பட் ஆனா ஆர் வந்து மதர். ஓகேவா? அவங்க வந்து மதர்னால அவங்க ஃபீமேல் நம்ம ரவுண்ட் போட்டுக்கிட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் Q. எஸ் வந்து ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம 2 சைடு அம்புக்குறி போட்டாச்சு. எஸ். ஓகேவா? எஸ் வந்து ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது அவர் வந்து மேல். அப்போ இவங்க Qங்கிறவங்க ஃபீமேல். ஓகேவா? அதனால நம்ம ரவுண்ட் போட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? தென் ஹவு இஸ் ஆர் ரிலேட்டட் டு எஸ். அப்போ ஆர் வந்து எஸ்க்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நமக்கு தெரியும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எல்லாரையுமே நம்ம இன்லா சேர்க்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது இவங்க என்னது? இவங்க வந்து மதர். அப்போ மதர் இன் லா. எஸ் கார் வந்து மதர் இன் லா. ஓகேவா? சோ நம்மளோட ஆன்சர் தேர்ட் ஒன். இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஆரியன் ஹாஸ் அ பிரதர் நேம்டு விஷ்ணு. ஓகேவா? சோ இந்த இடத்துல நமக்கு நேம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, பிரச்சனை இல்ல. ஆரியன் அண்ட் விஷ்ணு வந்து பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் மேல். பாக்ஸ் போட்டுக்கிட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருவாங்க? ஆரியன் இஸ் த சன் ஆஃப் சேட்டன். ஓகேவா? ஆரியன் வந்து சேட்டனோட பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ சேட்டன் வந்து அப்பா. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருவாங்க? டேவ் இஸ் சேட்டன்ஸ் ஃபாதர். டேவ்ங்கிறவரு சேட்டனோட அப்பா அப்படின்ட்டாங்க. ஓகேவா? சோ இங்க எல்லாருமே மேல் தான். அப்ப क्वेश्चनல என்ன கொடுத்துருவாங்க? இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வாட் இஸ் விஷ்ணு ஆஃப் தேவ். ஓகேவா? இல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா விஷ்ணுவோட பொசிஷன் என்ன
அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு கூடனா டேவ் கூட. ஓகேவா, அப்போ நமக்கு தெரியும் ஆரியன் அண்ட் விஷ்ணு வந்து சேட்டனோட பையங்க. சேட்டனோட அப்பா யாரு? டேவ். ஓகே, அப்பனா விஷ்ணு வந்து கிராண்ட்சன், டேவ் வந்து தாத்தா விஷ்ணுக்கு. ஓகேவா, சோ நம்மளோட ஆன்சர் ஏ. சோ அடுத்து நம்ம பாயிண்டிங் ஆர் இன்ட்ரோடியூசிங் அந்த டைப் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். பாயிண்டிங் அவுட் a picture of old man, his son is my son's uncle, how is the old man related to Deepak? ஓகேவா, சோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது யார சொல்றாங்க அப்படின்னு. ஓகேவா, பிக்சர்ல பாயிண்ட் அவுட் பண்றது ஓல்டு மேன. ஓகேவா, இந்த சொல்றது யாருன்னு அடுத்து நம்ம பார்க்கணும். தீபக், தீபக் தான் சொல்றாரு. ஓகேவா, சோ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் தீபக்கோட நேம் எழுதிடணும். தீபக் வந்து ஒரு மேல். ஓகேவா, அவர் என்ன சொல்றாரு? his son is my son's uncle. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுக்கும்போது நம்ம ரெண்டாவதா நோட் பண்ண வேண்டியது அங்க மை வந்திருக்கா அப்படின்னு. மை அப்படின்னு அவர் யார சொல்றாருன்னா தீபக் தான் மென்ஷன் பண்றாரு. ஓகேவா, சோ தீபக் தான் சொல்றாரு. அதுக்கு மைக்கு அடுத்து என்ன இருக்கு? மை சன்ஸ் அங்கிள். அப்போ தீபக் ஒரு சன் இருக்கான். ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க யார கேட்கறாங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை யார் சொல்றா, அவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல மை வந்திருக்கா அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணணும். மை வந்துருச்சுன்னா சொல்றவங்க அவங்கள தான் மென்ஷன் பண்றாங்க. அப்ப தீபக்கு ஒரு சன் இருக்கு, அதான் சொல்றாங்க மை சன்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. தீபக்கு ஒரு சன் இருக்கான். ஓகேவா, சன் அப்படின்னா தெரியும் பாய் தான். அவனுக்கு ஒரு அங்கிள் இருக்காங்க அப்படிங்கும்போது அங்கிள்னா அது தீபக்கோட பிரதரா இருக்கலாமா? அவர் தான் அங்கிள். அப்ப அங்கிள்னா அவரும் ஒரு மேல். நம்ம தெரியும் ஒரே ஜெனரேஷனா கோடு போட்டுப்போம். அடுத்து முன்னாடி இருக்கிறது என்னன்னு பார்க்கணும். his son is my son's uncle அப்படிங்கும்போது his son அப்படிங்கிறது his அப்படிங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுதுன்னா அவங்க பாயிண்ட் பண்றவங்கள. அவர் பாயிண்ட் பண்றது யாரு? ஓல்டு மேன். ஓகேவா, அப்போ ஓல்டு மேனோட பையன் தான் அங்கிள். ஓகேவா, ஓல்டு மேனோட சன் வந்து தீபக்கோட சன்னோட அங்கிள். ஓகேவா, இப்ப நம்ம மேப் கரெக்டா போட்டாச்சு. இப்ப என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்ப்போம். ஓல்டு மேன் ரிலேட்டட் டு தீபக். ஓகேவா, இந்த ஓல்டு மேன் தீபக் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, சோ இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரே அப்பா தான் இருப்பாங்க. அப்போ தீபக்கோட ஃபாதர். ஓகேவா, நம்மளோட ஆன்சர் ஃபாதர். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் யாரை பாயிண்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் அதை சொல்றது யாரு, சொல்றவங்க மை சன் மை அப்படின்னு சொல்லிருந்தாங்க அவங்கள தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல இருக்கிறதுக்கு வரணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். பாயிண்டிங் டுவர்ட் த மேன் a woman says his my mother's only daughter, how is the woman is related to the man அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு மேனை பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க, யாருன்னா உமன் சொல்றாங்க. ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் உமன் எழுதிக்கலாம். உமன்னால ரவுண்ட் போட்டாச்சு. ஓகேவா, ஸோ அவங்க என்ன சொல்றாங்க? மை அப்படின்னு சொல்றாங்க. மை மதர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, உமனோட மதர். ஓகேவா, இஸ் ஒன்லி டாட்டர், மதரோட ஒன்லி டாட்டர்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப இந்த பாயிண்ட்க்கு தான் வராங்க. ஓகேவா, வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க? his mother அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது hisனா அந்த பையன். ஓகேவா, அந்த மேன். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பாயிண்டிங் a man அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து இதை சொல்றது யாருன்னா ஒரு உமன் சொல்றாங்க. ஸோ அந்த உமனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. அதுக்கடுத்து மை அப்படின்னு அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்கள தான் மென்ஷன் பண்றாங்க. மை மதர்ஸ் ஒன்லி டாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. மை மதர்ஸ் ஒன்லி டாட்டர்னா அவங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த ஒரு பொண்ணுங்கிறது அந்த உமன் தான். ஓகேவா, மைக்கு அடுத்து என்ன இருக்கு? ஹிஸ் மதர் இஸ், அதாவது அந்த ஒன்லி டாட்டர் தான் அந்த மேனோட அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒன்லி டாட்டர் யாருன்னா அவங்க உமன். ஓகேவா, அவங்களோட பையன் தான் அவரு. ஓகேவா, சோ அந்த அம்மா அதாவது அந்த உமன் வந்து பாயிண்ட் பண்றதே அவங்க பையனை தான். சோ அவங்களுக்கு என்ன ரிலேஷன்னா அப்போ மதர். கலாம் சேஸ் Ravi's mother is the only daughter of my mother's. How is Kalam related to Ravi? ஓகேவா, இதுல பாயிண்ட்லாம் பண்ணல, கலாம் சொல்ற மாதிரி சொல்லிருக்காங்க. கலாம் சேஸ் அப்படிங்கும்போது
ஃபர்ஸ்ட் நம்ம கலாம் நேம் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஒரு மேல் என்ன சொல்றாரு, ரவிஸ் மதர் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர். மை மதர் அப்படின்னு சொல்லும்போது அவரோட அம்மாவை சொல்றாரு. ஓகேவா? அவங்களோட ஒன்லி டாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரா? ஒன்லி டாட்டர் அப்படிங்கும்போது கலாமுக்கு அவங்க சிஸ்டர். ஓகேவா? அந்த டாட்டர் யாருன்னா ரவியோட அம்மா. ஓகேவா? சோ இப்ப பாப்போமா? அதாவது கலாம் சொல்றாரு மை மதர்ஸ் ஒன்லி டாட்டர், அதாவது கலாமோட அம்மாவோட ஒன்லி டாட்டர் தான் ரவியோட அம்மா. ஓகேவா? அப்படி இருக்கும்போது கலாம் ரிலேட்டட் டு ரவி, கலாமுக்கு ரவிக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆப்ஷன்ல நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க, ஃபாதர், பிரதர், மேட்டர்னல் அங்கிள், அங்கிள். ஸோ இதை பார்த்தாவே தெரியும். நமக்கு சொன்னோம்ல, உங்க அப்பா அம்மாவுக்கு அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா தமிழ்ல தான் அது சித்தப்பா இல்ல அத்தா அந்த மாதிரி வரும். இங்கிலீஷ்ல எல்லாருமே ஆன்டி அங்கிள் தான். ஓகேவா? அப்ப கலாம் வந்து அங்கிள் தான். பட் ஆனா இங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மேட்டர்னல் அங்கிள், அங்கிள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரவிக்கு கலாம் வந்து அம்மா சைட்ல தான் ரிலேட்டிவ். ஓகேவா? சோ அதனால இந்த இடத்துல நம்ம அங்கிள்னு போட்டுறக்கூடாது, மேட்டர்னல் அங்கிள். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கோடட் பிளட் ரிலேஷன். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி கோடிங் டிகோடிங் மாதிரி தான் சொன்னோம். இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்ப்போமா? A plus B means A is the son of B. ஓகேவா? A plus B னா A வந்து சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னா Bக்கு. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, A minus B means A is the wife of B. Bக்கு வந்து A வந்து wife, மைனஸ் இருந்துச்சுன்னா. அடுத்து A cross B அப்படின்னா A is the brother of B. ஏக்கு வந்து B பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி A டிவிஷன் B அப்படின்னு இருந்துச்சுன்னா A is the mother of B. ஓகேவா? அதுக்கு அடுத்து A equal to B னா A is the sister of B அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மீன் படி இருந்துச்சுன்னா P plus R minus Q என்ன அப்படின்னு கேட்குறாங்க. P plus R minus Q means இதான் நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு பிளஸ் இருந்தா என்ன அர்த்தம், இங்க என்ன கொடுத்தாங்க, இஸ் த சன் ஆஃப் பி. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு செகண்ட் இருக்கவங்க சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்த்தா P plus R என்ன, P is the son of R. P வந்து சன் யாருக்கு, ஆருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, R மைனஸ் Q. மைனஸ் இருந்தா என்ன, மைனஸ் இருந்தா ஒய்ஃப். ஓகேவா? அப்போ R is the wife of Q. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம தனித்தனியா பிரிச்சு எழுதியாச்சு. இது P plus R, இது R minus Q. ஸோ இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாமா, R and Q வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல R தான் ஃபீமேல், Q வந்து மேல். இவங்களோட பையன் தான் P. ஸோ நம்ம ஃபேமிலி ட்ரீ போட்டாச்சு. இப்போ ஆப்ஷன்ல எது ஆன்சர் அப்படின்னு பார்ப்போம். Q is the son of P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் Q வந்து ஃபாதர், அப்போ இது கிடையாது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, Q is the brother of P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரதர்னு ஆப்ஷன் நமக்கு கிடையாது. ஸோ அப்போ இதுவும் இல்லை. Q is the father of P. நமக்கு தெரியும் P ஓட ஃபாதர் Q. ஸோ நம்மளோட ஆன்சர் தேர்ட் ஒன், Q is the father of P. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும்போது நீங்க ஃபுல்லா எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வாட் டஸ் P plus R minus Q அப்படி. ஸோ இங்க நமக்கு ரெண்டு தான் தேவை, பிளஸ் அண்ட் மைனஸ்க்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது பிளஸ் அண்ட் மைனஸை பார்த்து ஈஸியா சீக்கிரமா ஆன்சர் பண்ணிடலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, R into S means R is the father of S. ஓகேவா? R வந்து ஃபாதர் யாருக்குன்னா எஸ்க்கு, அதாவது இன்டு மீன்னா. அடுத்து R minus S means R is the sister of S. மைனஸ் இருந்ததுன்னா சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி R plus S, R is the mother of S. பிளஸ் இருந்துச்சுன்னா மதர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி R டிவிஷன் Sனா R is the brother of S அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸ்பிரஷன் A plus B into C plus D, how is C related to A அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
A plus B னா A is the mother of B. ஓகேவா? B க்கு A வந்து மதர். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? B cross C. crossனா நமக்கு தெரியும் father. ஓகேவா? B is a father of C. C க்கு வந்து B father. fatherனா நமக்கு தெரியும் மேல் பாக்ஸ் போட்டாச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து C plus D னா C is the mother of D. ஓகேவா? அப்போ இன்னும் கீழே வருமா? அப்போ இவங்க வந்து ஒரு ஃபீமேல். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது C ரிலேட்டட் டு A. C வந்து ஏக்கு கிராண்ட் டாட்டர். இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது C ரிலேட்டட் டு A அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. C வந்து ஏக்கு என்ன ரிலேஷன் தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ தப்பா நீங்க A ரிலேட்டட் C அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிராண்ட் மதர்னு போயிடும். அந்த ஆப்ஷனும் இருக்கு. அதனால கொஸ்டினா நீங்க கிளியரா படிக்கணும். ஓகேவா? ஸோ இதுல கிராண்ட் டாட்டர். இன்னைக்கு நம்ம பிளட் ரிலேஷன் டாபிக் பார்த்தோம். ஓகே, பிளட் ரிலேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3 டைப் ஆஃப் சம்ஸ் பார்த்தோம். ரிலேஷன் பசில் பேஸ்டு, பாயிண்டிங் அண்ட் இன்ட்ரடியூசிங், கடைசியா கோடட் பிளட் ரிலேஷன். ஓகே, ரிலேஷன்னா நம்ம பார்த்தோம் நார்மல் ஒரு ஃபேமிலி ட்ரீ போட்டு சால்வ் பண்ணிடலாம். பாயிண்டிங் அண்ட் இன்ட்ரடியூசிங்னா ஒரு ஃபோட்டோகிராஃப் காட்டியோ இல்லை வேற டைரக்டா பாயிண்ட் பண்ணியோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சு நம்ம ஆன்சர் எழுதணும். கோடட் பிளட் ரிலேஷனா நமக்கு கோடிங் அண்ட் டீகோடிங் பார்த்த மாதிரி தான். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.